அன்பார்ந்த நகரத்தார் பெருமக்களே, 2026-29 பருவத்திற்கு காசி சத்திர பொதுக்குழு உறுப்பினராக புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள பொதுக்குழு உறுப்பினர்களே, 76 ஊர்களிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். நானும் கடந்த 2019-22 பருவத்திற்கு நகரத்தார் பெருமக்கள் அனைவர் ஆதரவோடு உதவி செயலாளராக தேர்வு செய்யப்பட்டு 3 ஆண்டு காலமும் நகரத்தார்களுக்கு பல வகையிலும் பயன்படக்கூடிய நல்ல நிகழ்வுகளில் பங்கேற்று காசி சித்திரத்தின் வளர்ச்சிக்கு அப்போதைய பல ராமசாமி அண்ணன் அவர்களுடைய தலைமையில் உள்ள நிர்வாக குழுவோடு இணைந்து பணியாற்றினேன். எங்களது பருவத்தில் மிக உச்சமாக காசி சிக்ரா நந்தவனத்தை ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து மீட்டெடுக்கப்பட்டு அங்கு மிக அருமையான உண்ணாமலையார் கும்பாபிஷேக நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு மகாருத்ர யாகத்துடன் அந்த மீட்கப்பட்ட இடத்தின் சாவியை தற்போது நிர்வாக பொறுப்பில் உள்ள புதிய நிர்வாகிகளிடம் ஒப்படைத்துள்ளோம். மேலும் அயோத்தியிலே நமது சத்திரத்தில் மிகவும் நகரத்தார்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்து வந்த சாந்தியம்மா என்ற போக்கிரித்தனமான ஆக்கிரமிப்பாளரையும் அவர் குடும்பத்தையும் அங்கிருந்து கொரோனா காலத்திலும் தங்கி அங்கேயே இருந்து அந்த குடும்பத்தை வேரோடு வெளியேற்றினோம். எங்களது பருவத்திலே நாசிக்கில் உள்ள திரு லேனா காசிநாதன் அவர்கள் பருவத்தில் மீட்கப்பட்ட போஸ்ட் ஆஃபீஸ் கட்டிடம் தவிர ஒரு சில ஆக்கிரமிப்புகளையும் அவர்கள் மீட்டிருந்தார்கள். அதுபோக மீதமிருந்த ஒட்டுமொத்த ஆக்கிரமிப்பாளரை அகற்றி அந்த இடத்திலே மிக அருமையான ஒரு உணவு வளாகமாக மாற்றி கார்த்திக் சுவாமி கும்பாபிஷேக நிகழ்ச்சிகள் நடத்தப்பெற்று நகரத்தார்களுக்கு பயன்படும் வகையில் அது நகரத்தார் வசம் ஒப்படைக்கப்பட்டது. கயாவிலே மிக அருமையான ஒரு தங்கும் விடுதியானது கட்டப்பெற்றது. எல்லாவற்றிற்கும் மேலாக நமது ரெங்கோன் விடுதியிலே பின்புறத்தில் இருந்த 750 சதுரடியானது இஸ்லாமிய ஆக்கிரமிப்பாளர்கள் வசம் அடைபட்டிருந்தது. அந்த ஆக்கிரமிப்பு பகுதியை மீட்டு நமக்கு பின்புறம் சென்று வந்த ஏற்கனவே இருந்த வழிப்பாதையை திறந்து நமது பழைய உணவு கூடத்தை நம் வசம் பெற்று நகரத்தார்களுக்கு ஒப்படைக்கப்பட்டது. மேலும் சிங்கார முருகேசர் கோவில் பாண்டாவை வெளியேற்றி அங்கிருந்து நமது கோவிலை முழுமையாக நகரத்தார்கள் பெற வேண்டிய தருணத்தில் எங்களுடைய பருவம் நிறைவடைந்த காரணத்தினால் அந்த நிகழ்ச்சி சற்று காலதாமமானது. அந்த சிங்கார முருகேசர் கோவிலில் உள்ள பாண்டாவை வெளியேற்றி வெகு விரைவில் நாம் அந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்தி நமது எஸ்ரா விடுதியில் உள்ள ஒரு சில ஆக்கிரமிப்பாளர்கள் உடனடியாக அகற்றி நமக்கு தங்குவதற்கும் சென்று வருவதற்குமான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடும் அயோத்தியிலே ஒரு அருமையான விடுதியை அமைத்து அங்கு நம் நகரத்தார்கள் எளிதில் சென்று தங்கி தரிசனம் செய்து வரவும், நாசிக்கிலே மீட்கப்பட்ட அந்த நயாமட இடத்திலே புதிதாக தங்குமுறைகள் கட்டி நமது நகரத்தார்களுக்கு பயன்படும் வகையில் அனைத்து வசதிகளுடன் கூடிய நவீன அறைகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற ஆவலோடு நகரத்தார் ஒத்துழைப்புடன் அனைவரையும் அணுகி இந்த காரியங்களை செய்து என்னால் முடியும் என்ற நம்பிக்கையோடு நான் இந்த களத்திலே நான் செயலாளர் பொறுப்பிற்கு உங்களிடம் விண்ணப்பித்திருக்கிறேன். நான் விண்ணப்பித்துள்ள இந்த செயலாளர் பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்து நீங்கள் உத்தரவிட்டால் நான் கூறிய அனைத்தையும் வருகிற புதிய நிர்வாகத்தோடு இணைந்து அவர்கள் ஒத்துழைப்போடும் நகரத்தார்கள் ஒத்துழைப்போடும் நன்கொடையாளர்களையும் அணுகி காசி சத்திரத்தில் மற்றும் ஒரு மைல்கல்லை அமைக்க இந்த பருவத்தில் விரும்புகிறேன். உங்களது பொன்னான வாக்குகளை
எனக்கு தந்து காசி சத்திரத்தினுடைய வருகிற பருவத்திற்கு செயலாளர் பணியினை ஒப்படைத்து நல்க அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.